அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து மருத நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்து அனைத்து மக்களுக்கும் உணவளித்த சம்சாரி மகன்கள். அதாவது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகி வெற்றிகரமாக இப்பொழுது வந்த அனைத்து படங்களையும் தட்டி தூக்கி 30 நாட்கள் வெண்திரையில் ஓடி வெள்ளி விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த படத்தில் துரு விக்ரம் கபடி பிளேயராக வந்து சும்மா நல்லா பிரித்து மேய்ஞ்சிருக்கு அப்படி நடுப்பில். ஏன்னா அப்புறம் பசுபதி அவருடைய அப்பாவாக வந்து அப்படியே வந்து அந்த படத்தில் வந்து அப்படியே பிச்சு உதறிருக்கு அப்படி நடிப்பில். அப்புறம் வந்து இந்த படத்தில் வரும் ஹீரோயினி அனுப்பமா அவர்கள் சும்மா அப்படியே காதல் காட்சியில் வந்து அப்படியே கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்கு அப்படி. ஏன்னா அனுப்பமா. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சின்னமயி பாடிய சின்ன சின்ன சீனிக்கல் சிரிச்சு பேசும் சித்திரமே, இந்த பாடலில் வரும் காட்சியில் வந்து இந்த தேட்டரில் உட்காந்துருக்கிறவங்க அனைவர் கண்ணிலையும் தானாக வந்து கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர் தண்ணி வர்ற மாதிரி வந்து மாரி செல்வராஜ் வந்து அப்படியே வந்து திரைப்படத்தை உருவாக்கியிருக்கா அப்படி. இதில் வந்து இசையமைப்பாளர் நவாஸ் கே பிரசன்னா இசை மலையில் வந்து அனைவரையும் நனைய வைத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். பிறகு வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய மகன் என்று சொல்லக்கூடிய மண் சார்ந்த வாழ்க்கையை அனைவரும் மெய்மறந்து பார்க்கும் வகையில் திரையில் கொண்டு வந்து அனைத்து மக்களின் மனதையும் கொள்ளை கொண்டுள்ளார் மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த படத்தை வந்து இந்த பொணந்தின்னி என்று சொல்லக்கூடிய நாரவாயன் என்னமோ அந்த வடிவேல் என்னமோ ஒரு படத்தில் சொல்லுவா அப்படி இல்லை. அதாவது இந்த கொடுத்த காசுக்கு மேலே கூவுறேன்டான் கொய்யாளு என்று சொன்னது போல் இந்த ராப்பச்சக்காரன் பிரவீன் காந்தி இந்த இன்னொரு மாதிரி ராஜேஸ்வரி பிரியாவா. ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதாவது பாய்சன் என்று ஒரு பாட்டு பாடின பரதேசி பழைய. ஏன்னா நாயே நீ சொல்கிறது போல் என்ன தேவர் மகன் சின்ன கவுண்டரு போன்ற படத்தில் வந்து அவங்க ஜாதியில் தான் வெளில இருப்பாங்க. ஆனால் இவங்களை வந்து கும்பிடு போடுறதுக்கும் கொடை பிடிக்கிறதுக்கும் கோமணம் கட்டி கொண்டு இவங்க எல்லாம் என்னமோ பல பேருக்கு படி அளந்த மாதிரி சோறு போட்ட மாதிரி காண்பிக்கிறதுக்கு ஏன்டா அடிமட்டமாக இருக்கிற ஆட்களை இப்படித்தான் இருப்பாங்க என்று காண்பிச்சு ஏன்டா கீழ் மக்களை 70 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஏன்டா கொண்டு போய் காமிக்கிறீங்க நாய்களா? நான் பெரியாள் என்று காண்பிக்கிறதுக்கு இந்த எடுபடி வேலை பார்க்குற ஆட்களை ஏன் உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஆளுக தான் இப்போ இருப்பாங்க என்று ஏன்டா அதாவது திரையில் வந்து காண்பிக்க மாட்டேறீங்க? ஏன் அப்படி காண்பிக்க வேண்டியதானே? ஏன் உங்கள் ஆளுக தான் கோணம் கொட்டிக்கிட்டு கும்பிடு ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு காமிக்க வேண்டியதானே? இதை போய் ஏன்டா கேட்க மாட்டேன்றீங்க? அப்புறம் வந்து இந்த பாரதி ராஜா கொம்பன் இந்த மதையான கூட்டம் கோரிப்பாளையம் அப்புறம் வந்து இந்த பாரதி கண்ணம்மா இந்த நிறைய தயாரிப்பாளர்கள் அதாவது வந்து இவர் வந்து இந்த மாதிரி படங்களில் வந்து ஆரம்பம் முதல் சண்டைக்கோழி இந்த மாதிரி படத்தில் வந்து ஆரம்பம் முதல் வந்து கடைசி வரையில் சுயசாதி பெருமை பேசிட்டு அப்புறம் வந்து அவர்கள் அதாவது அந்த படத்தில் வந்து அவங்க சமுதாயத்துக்காரங்க பேசுவாங்க ஒரு லாங்குவேஜ் அதவே வசனமாக வச்சுருப்பாங்க வந்துங்க. ஏன்னா அதை உச்சரிக்க வச்சுக்கிட்டு முழுக்க சாதி மூலம் பூசிட்டு கடைசியில் இப்படிலாம் இருக்காதீங்கடா என்று சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் வந்து களத்துறையை வளர்க்க போகிறோம் என்று காதில் பூ வைக்கிறது. இதெல்லாம் உனக்கு தெரியாத பன்னிப்பயலே பிரவீன் காந்தி பன்னிப்பயலே. இவங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் படம் எடுக்கிறாங்க. ஏன்டா அவங்ககிட்ட போய் நீ கேட்கல? ஏன்டா கேட்க மாட்டேன்ற கோமிட்டி நாயை? ஏன் தனிப்பட்ட முறையில் வந்து மாரி செல்வராஜ் அப்படி வெறி நாய் மாதிரி குலைக்கிற? கேனப்பலை பரியரும் பெருமாளை குறை சொல்கிறீங்களாடா? ஏன்னா தர டிக்கெட்டுகளே. ஏன்னா அதாவது இந்த பழைய படம் வையாசி பிறந்தாச்சு, ஆத்தாவன் கோயிலிலே, மதுமதி, சேரன் பாண்டியன் இப்படி பிரபாகரன் தயாரித்த அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா முக்கால்வாசி படத்துலையுமே வந்து ஹீரோ வந்து
கீழ் ஜாதியாக இருப்பா அப்படி. ஏன்னா மேல் ஜாதி பொண்ணை வந்து லவ் பண்ணி வில்லன் பூரா மேல் ஜாதி அப்பா இல்லாட்டி அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுகளாக தான் இருப்பாங்க. கடைசியில் வந்து படத்தை வந்து எப்படி முடிப்பாங்க தெரியுமா? கடைசியில் ஜாதியே இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் என்று தான் முடிப்பாங்க. ஏன்னா இந்த படமெல்லாம் உனக்கு தெரியாதாடா, கண்ணுக்கு தெரியாதா மூதேவி பலே? நல்லா தெரிஞ்சுக்க பிரவீன் காந்தி. அதாவது இன்றைய காலத்தில் வந்து சுயசாதியை பெருமையை பேசிட்டு வந்து இந்த கெத்தா அப்படியே டவுசர் மேலே அப்படியே டவுசர் தெரிகிற மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு ரவுடி போல் ஹீரோவை காண்பிக்கிறதால தான் ஏன்னா பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு போய் புல்லட்டு ஓட்டுனவனை கையை வெட்டுறதும், ஏன்னா விளையாட்டு போட்டியில் ஜெயித்தவனை போய் காலை வெட்டுறதும், அதாவது இந்த சின்னத்துறை போன்ற மாணவர்கள் வீட்டில் போய் கொலை பண்ணுற அளவுக்கு வச்சு விட்டது வந்து ஏன்னா மாரி செல்வராஜ் கிடையாது. ஏன்னா அதாவது இந்த கொம்பேன் படம் இருக்கிறேன் பாரு, கொம்பேன் முத்தையா, ஏன்னா அந்த அந்த சண்டைக்கோழி, ஏன்னா அந்த கோரிப்பாளையம் படகு எடுத்தாங்க பாரு, இந்த மாதிரி இந்த என்னது சுப்பிரமணியபுரம், ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்தாங்க பாரு. இந்த டைரக்டர்னால தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து ஏன்னா பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தேவராட்டம் படம் எடுத்தவங்க, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் எடுத்ததுனால தான் வந்து இந்த மாதிரி ஜாதி மோதல் உருவாகுது. ஏன்னா மாரி செல்வராஜ்னால இல்லை. என்ன இதை போய் நீங்கள் கேட்க திராணி இருக்காடா? நீங்கள் வந்து அதை கேட்க துப்பலாம் வந்து இங்கே வந்துக்கிட்டு பெரிய கழுத மாதிரி வந்து கணச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பைசன் படத்தில் என்ன அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ன எடுத்துட்டா அப்படி? ஏன்னா விளையாட்டு போட்டியில் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி முன்னேறி விளையாட்டில் வந்து அர்ச்சனா விருது வாங்குறேன் என்பதும், அவர் வந்து அந்த அவஸ்தைப்பட்ட தடைகள் போன்றவற்றை உடைத்து வின் பண்ணுவதும் இன்றைய தலைமுறைக்கு இது எவ்வளவு சப்போர்ட்டாக இந்த படம் இருக்கிறதுன்னு தெரியுமா? உங்களை போல் என்ன மரமண்டைகளுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்சி வச்சுருப்போம் அப்படி, அதாவது கபடி விளையாடுறப்ப ஜாதி கயிறை கட் பண்ணி எடுப்பது போன்ற காட்சி. ஏன்னா இது வந்து இன்றைய மாணவர்கள் என்ன மாணவர்கள் மத்தியில் வேரூண்டி கிடக்கும் ஜாதி அழுக்கை துடைக்கும்படி வைத்த காட்சி உனக்கு தெரியாதா? ஏன்னா பிரவீன் காந்தி ராஜேஸ்வரி பிரியா, ஏன்னா 2 பேத்துக்கும் தெரியுமா தெரியாதா? எதையும் தெரியாமல் இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து பொதுத்தளத்தில் வந்து அப்படியே வந்து ஏன்னா நான் வாங்கின 5-10 காசுக்கு வந்து அப்படியே பேசிடுறது. ஏன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரி விவாதத்தில் நீ பேசு, ஏன்னா நீயும் பேசு. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி பிரியாவா பிரவீன் காந்தி ராஜேஸ்வரியா 2 பேரும் பேசுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பதில் அடி கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா உன்னுடைய மனநிலையை ஜாதி வெறியை பிரவீன் காந்தி ஏன்னா அதாவது பிரவீன் காந்தி ஏன்னா முடிச்சவைக்கு பிரவீன் காந்தி மாற்றிக்க. ஏன்னா நன்றி, வணக்கம்.